நமது போராட்டமும் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய தலைமையும் நாட்டை விட்டு ஓடவில்லை. களத்தில் தான் நின்றார்கள் கடைசி வரை. களத்தில் நின்று இறுதி வரை அவர்கள் போராடினார்கள். அதுதான் தலைமை, அதான் தலைமைத்துவம், அதான் வீரம். பிரச்சனை விட்டுட்டு வரல. இப்ப விடத்தடக்கண்டு ஆமிக்காரன் அல்லது போலீஸ்காரன் ஆரோ திடீரென்று விடுபட்டு மேலே நிற்கின்றார். இன்னும் பிரச்சனை இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. என்று ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கிறது. தினம் செய்தி இணையதளங்களை திறந்தால், பிரிண்ட் மீடியாஸ் அச்சு ஊடகங்களை பார்த்தால், எலக்ட்ரானிக் மீடியாஸ் லத்திரையில் உள்ளதை பார்த்தால், தினம் 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 பல ஜனாதிபதி வேட்பாளர்கள். ஒரு படத்தில் வடிவேல வந்து ஒரு கடையில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ போலீஸ் வந்து அந்த ரவுடியெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவான். வடிவேல ஒருத்த நிற்பார். வடிவேல அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டான். வடிவேல் சொல்வார், என்னையும் அரெஸ்ட் பண்ணு, நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான். போலீஸ் சொல்லுவா, நீ ரவுடி இல்லை, ரவுடி இல்லை, இல்ல இல்ல என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அவனே ஜீப்ல போலீஸ் ஜீப்ல ஏற்றுனேன். வடிவேல் சத்தம் போட்டு போவார், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான் மாதிரி. டெய்லி ஆள் வந்து ஒவ்வொரு ஆளா வந்துட்டு இருக்கு, நானும் ஜனாதிபதி தான், நானும் ஜனாதிபதி. இப்ப சனத்துக்கு நான் நினைக்கிறேன், இப்ப இதுவரை நான் பார்த்த அடிப்படையில் 50-60 பேர் வந்துச்சு ஜனாதிபதி வேட்பாளர்கள். இதுல முக்காவாசி பேர் ஆரண்டு பார்த்தா, இந்த நாட்டு பத்தி எழும்பின நேரம், இந்த நாட்டில் சனம் தவித்த நேரம், வீட்டு மூளைக்குள்ள ஒளிச்சாக்களும், நாட்டை விட்டு ஓடுனாக்களும்,